வாரியார் சுவாமிகள் திருப்பணி பண்ணணும்னு நினைக்கிறாரு நம்முடைய வண்ணாரப்பேட்டை. ஆனா எங்க மாணவர்களுக்கு வண்ணாரப்பேட்டைன்னு சொன்னா புரியாது. தமிழ்ல வாஷர்மன் பிட் அப்படின்னு சொல்லணும். தமிழ்ல அப்படி ஆயிடுச்சு, வாஷர்மன் பிட். அந்த வண்ணாரப்பேட்டையில ஐயா அவர்கள் ஒரு திருப்பணிக்காக வாரியார் சுவாமிகள் போய் பணம் வாங்குறதுக்காக போறாரு. அங்க பெரிய தனவந்தர் இருக்கிறார். அவரை பார்ப்பதற்கு ஒரு 4-5 பேர் உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. 5வது ஆளா வாரியார் சாமி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அந்த தனவந்தர் வந்தார். ஒரு தட்டுல, வெள்ளி தட்டுல பழங்கள் எல்லாம் வச்சு அதுக்கு மேல பணக்கட்டை வச்சு இப்படி வச்சு எடுத்துக்கோங்கோ அப்படின்னா அவங்க எடுத்துக்கிட்டாங்க. சாமி யோசிச்சாரு, என்னடா பணத்தை கவர்ல போட்டு கொடுப்பாங்க, நம்ம வாங்கிட்டு வருவோம், இவர் பழத்தட்டுல வச்சு மேல வச்சு எடுத்துக்குவோம்னு சொல்றாரு. வாரியார் சாமிகள் யோசிக்கிறாரு. அப்ப இவருடைய முறை வருகிறது. பணத்தை வாங்கும் போது ஒரு சந்தேகம் அப்படின்னு வாரியார் சாமிகள் சொல்றாரு. என்ன சந்தேகம்? இல்ல, பணம் வாங்குறவங்க கை கீழே இருக்கணும், பணம் கொடுக்கறவங்க கை மேல இருக்கணும். நீங்க என்னடான்னா வச்சு எடுத்துக்கங்கன்னு சொல்றீங்களே, இது சரியா அப்படின்னு வாரியார் சுவாமிகள் கேட்கிறாரு. உடனே அவரு சொன்னாரு, உண்மைதான் சாமி, கொடுக்கறவங்க கை மேல இருக்கணும், வாங்குறவங்க கை கீழே இருக்கணும், அதான் அப்படி கொடுத்தேன். ஒரே கன்ஃபியூஷன். கொடுக்கறவங்க கை மேல இருக்கணும், வாங்குறவங்க கை கீழே இருக்கணும். இவர் கை கீழே இருக்கே, நம்ம கை மேல இருக்கே. அப்படிங்கும் போது அந்த பெரியவர் வாரியார் சுவாமிகளிடத்திலே சொன்னார்களாம், ஐயா சுவாமி, உண்மையிலேயே நீங்கள் தான் இங்கே வந்து கொடுத்து விட்டு போகிறீர்கள். உங்களுடைய திருப்பாதங்கள் எத்தனையோ திருத்தலங்களுக்கு பயணம் செய்திருக்கும். உங்களுடைய திரு உடம்பு எத்தனையோ தீர்த்தங்களிலே தீர்த்தமாடி இருக்கும். உங்களுடைய நாக்கு எத்தனையோ நருந்தமிழ் மந்திரங்களை சொல்லி இருக்கும். உண்மையிலேயே இங்க வந்து எனக்குத்தான் அருளை கொடுக்குறீங்க, வந்து டோர் டெலிவரி மாதிரி கொடுக்குறீங்க, அதற்கு அற்பமான பணத்தை நான் தருகிறேன் என்று சொல்லி சொன்னாரா. இத வாரியார் சாமி என்ன எழுதுறாரு தெரியுங்களா? இந்த அபூர்வமான கருத்தை நான் எங்கே போய் படிப்பது, அந்த வண்ணாரப்பேட்டையில் ஒரு தனவந்தர் இடத்தில் தான் கிடைத்தது என்று வாரியார் சாமிகள் எழுதுறாரு. நம்முடைய ஊதுவாமூர்த்திகளுக்கு வீட்டுக்கு வந்தாங்கன்னா எப்படி நீங்க படம் கொடுக்கணும்? கவர்ல போட்டுருந்தாங்க. உங்களுக்கு உங்களுடைய குலம் செய்த புண்ணியம் அப்படின்னு நினைச்சு கொடுக்கணும். இந்த கூட்டத்திலே வந்திருக்கிற எல்லாருமே அப்படிதான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்முடைய திருமண விழாக்களோ அல்லது காதணி விழா, ஏதோ விழா வைக்கணும் வச்சுக்கலேன், கண்டிப்பா எது இருக்குதோ இல்லையோ, சாப்பாடு நீங்க எப்படி வச்சிருக்கீங்களோ அதுக்கு ஈக்குவலா திருமுறைக்கு இடம் கொடுத்தே ஆக வேண்டும். அப்போதான் திருமுறைகள் கிடைக்கும், நம்முடைய குடும்பம் கிடைக்கும். அது ரொம்ப முக்கியம். அதை தாண்டி சரி, திருமுறையை நம்ம திருமண விழாக்கள்ல பாடுறது என்ன சிறப்பு அப்படின்னா, நமக்கு இப்ப ஜாதகத்துல எத்தனையோ தோஷங்கள் சொல்றாங்க. எனக்கு அந்த தோஷம் எல்லாம் சொல்லி ஒரு வழியா நீங்கி இப்பதான் ஆக போகுது, சரிங்களா? அந்த தோஷங்கள் எல்லாம் நீங்கணும். இப்ப மங்கள இசைக்கு சகல வாத்தியம்னு ஒரு பேரு. கல்யாணத்துல ஏன் மங்கள இசை வைக்கிறாங்க அப்படின்னு கேட்டா, அந்த திருமண மண்டபத்துல யாராவது ஒரு அமங்கல சொல் சொன்னாலும் கூட அந்த அமங்கல சொல்லை ஓவர்டேக் பண்ற வகையில இந்த மங்கள வாத்தியம் பெருசா இருக்கும். அதனால மங்கள சொல் தெரியாது. அதே போல இந்த திருமணம் செய்து கொள்ளக்கூடிய மணமக்களுக்கு ஏதோ ஒரு வகையால் ஏதோ ஒரு தோஷம் இருக்கு வச்சுக்கங்களேன், ஓதுவாமூர்த்திகள் பாடுவார்கள், கோளறுபதிகம் பாடுவார்கள், மலையுடையாய் தூளுடையாய் சொல்லி இடர்களையும் பதிகம் பாடுவார்கள். அவ்வினைக்கு இவ்வினை யாம் என்று சொல்லும் மகதிரினாத இருப்பது முந்தம கூடம் என்று கைவினை செய்து மிரான்கள் போட்டுதான் முடியும். தீவினை வந்தமை தீண்டப்பரா திருநில வினை பயன் வராது. எல்லாவற்றையும் போக்குவதற்கு ஒரே கல்ல 2 மாங்கால் சொல்லுவாங்கல்ல. ஓதுவாமூர்த்திகளை கூப்பிட்டு தேவாரம் பாட வச்சு நீங்க கல்யாணமோ ஏதோ ஒண்ணு பண்ணீங்கன்னா தோஷங்களும் போயிடும், ஓதுவாமூர்த்திகளுக்கு நன்மை செய்த மாதிரி ஆச்சு. இதெல்லாம் நம்ம பண்ணணுங்க, இது ரொம்ப முக்கியமான ஒன்று. அந்த வகையில ஐயா அவர்கள் மாபெரும் சாம்ராஜ்யமாக விளங்கியவர். இப்படி சொல்லலாமா? இப்ப யூடியூப்ல அல்லது கூகுள்ல, கூகுள் எல்லா பக்கம் ஆயிடுச்சு, மாதா பிதா குரு தெய்வங்கிற மாதிரி மாதா பிதா குரு கூகுள் தெய்வங்கிற லெவலுக்கு ஆயிடுச்சு. எங்களுடைய வகுப்புல பாடம் நடத்திட்டு இருக்கும் போது ஒண்ணு சொன்னா பசங்க போன் எடுத்து தடவுறாங்க. என்னடா தம்பி அப்படின்னு கேட்டா, இல்ல நீங்க சொல்றது சரிதானான்னு டெஸ்ட் பண்றேன். அப்ப நீங்க ஒண்ணும் இல்லைங்க, அந்த செல்போன் எடுத்து தருமபுரம் அப்படின்னு அடிங்க, டைப் பண்ணி பாருங்க. அதுக்காக இப்ப டைப் பண்ணிடாதீங்க, நான் கிளாஸ் எடுத்தோன்னா உடனே அவங்க பண்ண ஆரம்பிச்சுவாங்க. தருமபுரம் அப்படின்னு அடிச்சீங்கன்னா முதல்ல நம்முடைய சன்னிதானத்தினுடைய நம்மளுடைய மடத்தினுடைய சைட் வரும். அதுக்கு அடுத்த லெவல்ல யாரு வரும், எந்த இது வரும்னு கேட்டா நம்முடைய ஐயா அவர்களுடைய பெயர் தான் வரும். ஒரு மடத்திற்கு இணையாக தன்னுடைய சாம்ராஜ்யத்தை அமைத்துக் கொண்டவர் யார் என்று கேட்டால் நம்முடைய தருமபுரம் ஐயா அவர்கள். இது மாபெரும் சிறப்பு. என்ன பொறுத்தளவுல ஐயா அவர்கள் செய்த திருமுறை பணி என்பது அவர்கள் இறைவனிடத்திலே
இரண்டரை கலந்ததற்கு பிறகும் இன்றைக்கும் அவருக்கு நினைவேந்தல் விழா நடத்துகிறது என்று சொன்னால் இவர் செய்த தொண்டு என்னை பொறுத்த அளவில் பெரிய புராணத்தினுடைய வரியிலே சொல்ல வேண்டும் என்றால், சேக்கிழாருடைய சொல்லிலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஈரில் பெரும் தொண்டு. ஆமாங்க, ஒரு இடம் வருது பாருங்களேன், அப்பூதியடிகளார் புராணத்துல கேட்கிறாரு ஒருத்தர் கிட்ட. யாருகிட்ட? அப்பூதியடிகளார் கிட்ட நம்முடைய நாவுக்கரசர் கேட்கிறார், ஆரணியும் சடைமுடியார் அடியாருக்கு நீர் வைத்த தண்ணீர் பந்தல்னு கேட்கல. ஆரணியும் சடைமுடியார் நடிகாருக்கு நீர் வைத்த ஈரில் பெரும் தண்ணீர் பந்தலில் முன்பேர் எழுதாது, வேறொரு பேர் முன் எழுத காரணம் என் புல் அப்படின்னு கேட்கிறாரு. ஏங்க ஈரில்னு போட்டாரு? ஈரில்னா நிறைவில்லாத, அதாவது அதுக்கு முடிவே இல்லாத அப்படின்னு அர்த்தம். ஏன் ஈரில்னு போட்டார் அப்படின்னா அது என்றைக்கும் இருக்கும்னு அர்த்தம். நீங்க இன்றைக்கும் திங்களூருக்கு சென்று நம்முடைய திருநாவுக்கரசர் பெயரால் நம்முடைய அப்பூதியடிகளார் வைத்த தண்ணீர் பந்தலை பார்த்தீர்கள் என்று சொன்னால் இன்றைக்கும் இருக்கும். எத்தனை நூற்றாண்டுகள் கழித்தும் இன்றும் அந்த தொண்டு தொடர்கிறது என்று சொன்னால், ஈரில் பெரும் தண்ணீர் பந்தல் என்று அவர் சொன்னார்ல, அதை போல ஈரில் பெரும் திருமுறை தொண்டு ஐயா அவர்கள் செய்த தொண்டு என்று நாம் வேண்டி போற்ற வேண்டும். அதுக்கடுத்து ஐயா அவர்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ சம்பவங்களை சிந்திக்கலாம். ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு சொன்னா, ஐயா அவர்கள் இருந்த ஒரு மாபெரும் எளிமை. எளிமை ரொம்ப முக்கியங்க. எளிமை என்பது வறுமை அல்ல. இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு, எல்லாரும் ஆடம்பரம் 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 அதிகமா போயிட்டு இருக்கோம். ஐயா அவர்களுடைய உடை தோற்றம், அவருடைய தோற்றமே திருமுறைவாணர்களுக்கு மட்டுமல்ல, உலகத்தில் வாழக்கூடிய மக்கள் அனைவர்களுக்கும் ஒரு வாழ்க்கை பாடம். அவ்வளவு எளிமையா இருப்பாங்க. பெரிய ஜாம்பவான், பெரிய சக்கரவர்த்தி, ஆனா அந்த சிகப்பு துண்டு ஒரு துண்டு, சாதாரண வேஷ்டி, எளிமையா இருப்பார். அதாங்க ரொம்ப முக்கியம். எளிமை என்பது வறுமை என்று, எளிமை என்பது நாம் அடுத்த படிநிலைக்கு செல்வதற்கான ஒரு வாய்ப்பு. நம்முடைய மகாத்மா காந்தி வெளிநாட்டுக்கு போனார். வெளிநாட்டுக்கு போனப்ப அந்த அறிவுவான பகுதியா கீழே ஒரு துணி வேட்டி மேல ஒரு துண்டோட போனாரு. அப்ப கேட்டா, அவர் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ், என்ன வட்டமேசை மாநாட்டுக்கு வந்திருக்கீங்களே, இப்படி ட்ரெஸ் பண்ணிருக்கீங்களே அப்படின்னு கேட்கும் போது மகாத்மா காந்தி அவர்கள் சொன்னார்களாம், அதான் எனக்கும் சேர்த்து நீங்க ட்ரெஸ் பண்ணிருக்கீங்களே, நான் எதுக்கு பண்ணணும்னு கேட்டாரா. என்னை பொறுத்தளவிலே ஐயா அவர்கள் திருமுறைக்காகவே தன்னுடைய ஆத்மாவை அர்ப்பணித்துக் கொண்ட, திருமுறைக்கு கிடைத்த ஒரு மகாத்மா என்று சொன்னால் நம்முடைய ஐயா அவர்களை சொல்லித்தான் தர வேண்டும். நம்ம திருமுறை பாடுவதால அதனால பலன் கிடைக்கும். இன்னைக்கு புத்தகங்கள்லாம் எழுதுறாங்க, பலன் தரும் பதிகங்கள். நானே புத்தகம் எழுதியிருக்கேன், பலன் தரும் பதிகங்கள். உண்மையிலே பக்தியினுடைய தொடக்கமாக அது இருக்கலாம். இந்த தேவாரத்தை பண்ணா இது கிடைக்கும், அந்த தேவாரத்தை பண்ணா அது கிடைக்கும், இந்த தேவாரத்தை பண்ண எதுவுமே அப்ப விட்டுரு. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 15 பதிகத்தை மட்டும்தான் பெரும்பான்மையாக பாடிக்கிட்டு இருக்கோம். மற்ற பதிகத்தையெல்லாம் பாடுறதே இல்லை. திருமணம் ஆகணுமா, சடையா என்னுமா, ஓகே. குழந்தை பிறக்கணுமா, கண்காட்டு நூலான்னு பாடு. பணம் வேணுமா, இடரும் தரையும் பாடல, வாசி தீர்வை பாடு. இருக்கிற பிரச்சனை எல்லாம் போகணுமா, மறையுடைய தோளுடைய பாடு. மற்ற பதிகங்கள்லாம் பாடுறது இல்லையே. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மடையில் வாழை யார் பாடுறாங்க, வேற்றாகி அது பூஜைக்கு நாம சொல்லிட்டு போயிடுறோம். எல்லா பதிகங்களும் பாடணும் இல்லையா? நான் இப்படி சொல்றதே, இந்தந்த பதிகங்களை பாடினால் அந்தந்த பலன் கிடைக்கும் என்று நாம் பக்தியை தொடங்கலாம். ஆனால் ஐயா அவர்கள் ஒருபோதும் பதிகங்களை பலன் கருதி பாடவில்லை, அதை பரமனுடைய திருவடிகளுக்கே என்று பாடினார். அதான் ரொம்ப முக்கியம். அதான் பக்தியினுடைய நிறைவுநிலை என்பது. சரிங்க, இப்ப நான் ஒரு பேச்சாளரா இருக்கிறேன். இப்ப பேச்சாளராக ஐயாவை அணுகினால் அவர் சிறந்த பேச்சாளர். இன்றைக்கு எழுத்தாளர்களாக இருப்பவர்கள் பேச்சாளர்களாக மிளிர முடியாது. பேச்சாளர்களாக இருப்பவர்கள் எழுத்தாளர்களாக இருக்க முடியாது. இசைவாணர்களாக இருக்கிறவர்கள் அவ்வளவு சிறப்பாக பேச முடியாது. நாங்களே சிறப்பாக பேசுறது இல்லை, அது வேற. இசைவாணர்களால் பேச முடியாது, பேச்சாளர்களால் பாட முடியாது, எழுத முடியாது. இப்ப ஒரு கலையில திறந்த விளங்க இன்னொரு கலையில் இருக்க முடியாது. ஆனா ஐயா அவர்கள் இசைத்துறையில் எவ்வளவு சிறப்பாக பாடினார்களோ அதற்கிடையாக நீங்க அவர் பாட்டு பாடுறது, பாட்டு கேட்கறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லைங்க. அதை தாண்டி இடையில ஒரு செய்திகள் சொல்லுவார் பாத்தீங்களா, அதெல்லாம் கேட்பதற்கு அந்த காதை கொடுத்தவர்கள் எல்லாம் உண்மையிலேயே புண்ணியம் செய்த காதுடையவர்கள். ஒரு விஷயம் பாருங்களேன், நான் அதனோட புத்தகத்துல திருநீற்றின் பெருமைங்கிற புத்தகத்துல நான் பதிவு பண்ணியிருக்கேன், யூடியூப்ல கேட்டு பதிவு பண்ணியிருக்கேன். சொல்றாரு பாருங்களேன், எதற்கு நாம் முன்னுரிமை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறத பத்தி ஐயா அவர்கள் ஒரு சொற்பொழிவு மாதிரி சொல்றாரு. எப்பயுமே தருமபுரம் மடத்துல இருக்கிற போது, சன்னிதான பூஜை நடக்கிற போது நம்முடைய ஐயா அவர்கள் பாட்டு பாடுவாங்க, திருமுறை பாடுவாங்க. பாடி முடிஞ்சிச்சு,
முடிஞ்சதுக்கு அப்புறம் சன்னிதானம் வந்து ஐயா அவர்களுடைய இயற்பெயரை சொல்லிதான் கூப்பிடுவாங்களாம். கோபாலு அப்படிங்கிற இயற்பெயரை சொல்லிதான் கூப்பிடுவாங்களாம். போய் ஐயா நின்றுருக்காங்க. நின்ற உடனே ஒரு ஒரு பரீட்சை மாதிரி சன்னிதானங்கள் வைத்திருக்கிறாங்க. இதுல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டார். ஒரு ட்ரங்க் பெட்டி, இரும்பு பெட்டி, பூட்டு போட்டு வச்சிருக்கு. இதுல என்ன இருக்கு அப்படின்னு கேட்கிறாங்க. நம்மளா இருந்தா என்ன சொல்லியிருப்பாங்க? என்னால கேள்வி கேட்காம பேச முடியாது. ஐயா அவர்கள் என்ன வாத்தியார் சொல்லிட்டாரு. சரி நானே சொல்லிடுறேன், வகுப்புல இதுதான் பண்றேன், நான் முடிஞ்ச வரைக்கும் கேள்வி கேட்பேன், நீ என்ன கேட்கறது நான் என்ன சொல்றேன்னு பசங்க உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. அது அங்க பண்றது இங்கேயும் இது பண்ணிடுறேன். ஒரு ட்ரங்க் பெட்டியில பூட்டு போட்டு வச்சிருந்தா என்ன நம்ம நினைப்போம்? பணம் இருக்கு, வைர வைடூரியங்கள் இருக்கு, இல்லைன்னா பத்திரம் இருக்கு, பத்திரம் பத்திரமா இருக்கு, ஏதோ நினைப்போம் இல்லையா? ஐயா அவர்கள் சொன்னார்கள் அது நிறைய பணம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய சன்னிதானங்கள் தன்னுடைய திருக்கரங்களால் அந்த பூட்டை ஓபன் பண்ணி அந்த பெட்டியை திறக்கிறார். என்ன இருந்துச்சு தெரியுமா? சொக்கநாதருக்கு அபிஷேகம் பண்ண அபிஷேக விபூதி. அபிஷேக விபூதியை பெட்டியில போட்டு பூட்டி வச்சிருக்கிறார். சரி, ஒரு பக்கம் முடிஞ்சிருச்சா? அடுத்து ஒரு சின்ன ஒரு 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 தட்டு மாதிரி இருக்கு, ஒரு தட்டு. அந்த தட்டு மேல துணி போட்டு மூடி வச்சிருக்கு. என்ன இது? ஐயா சொல்றாங்க, நான் முதல்லயே தோத்துட்டேன்னா சன்னிதானத்துக்கிட்ட, இப்ப மறுபடியும் நம்ம சொல்லியதுக்கு வம்பு, சாமியே சொல்லட்டும் அப்படின்ட்டு சொன்ன உடனே அந்த துணியை விலக்கி பார்த்தா அதுல 100 ரூபாய் கட்டு, 500 ரூபாய் கட்டு. அப்ப 1000 ரூபாய் கட்டு இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. 2000 நோட்டு இன்னைக்கு அதிகமா இல்லை. இந்த பூரா பணம் இருக்கு. இதை வைத்துக் கொண்டு ஐயா அவர்கள் ஒரு சொற்பொழிவில், இசை சொற்பொழிவாக சொல்கிறார், நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம்? பணத்தை பெட்டியில வச்சு பூட்டி சாவியை வச்சுக்கிட்டு விபூதிய தட்டத்துல வச்சிருப்போம், ஒரு தட்டுல வச்சிருப்போம். சன்னிதானம் என்ன பண்ணிருக்காங்க? சொக்கநாத சுவாமிக்கு அபிஷேகம் பண்ண விபூதியை பெட்டியில வச்சு பூட்டி அற்பமாக இருக்கக்கூடிய பணத்தை எல்லாம் தட்டுல வச்சிருக்காங்க. அருளாளர்கள் எப்போதும் அருளாளர்கள் தான், நாம் வெறும் பொருளாளர்கள் என்று நம்முடைய ஐயா அவர்கள் சொன்னார்கள். ஐயா அவர்கள் சொற்பொழிவுல கேட்டு நான் என்னுடைய திருநீற்றின் பெருமை அப்படிங்கிற பதிகத்தை ஒரு புத்தகத்துல பதிவு பண்ண விஷயம். அப்படி ஐயா அவர்கள் ஒரு பேச்சாளராக, இசை வல்லுநராக, ஏன் எழுத்தாளராக தன்னுடைய வாழ்க்கை குறிப்பை, ஆட்டோ பயோகிராபி, தன்னுடைய வாழ்க்கை குறிப்பை எழுதி கொடுத்திருக்கிறார்கள். அதை நம்முடைய நூற்றாண்டு விழா நூலிலே நம்முடைய நம்முடைய அமைப்பை சார்ந்த பெருமக்கள் பதிவு செய்திருக்கிறார்கள், ஒரு பதிந்திருக்கிறார்கள். அப்ப எழுத்து, பேச்சு, இசை நுட்பம் என்று பல வகையாக தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டவர்கள் ஐயா அவர்கள். அதுல ரொம்ப முக்கியமான ஒன்று, நான் ஒன்று சொன்னதை பாத்தீங்களா, பலன் கருதி அவர்கள் பதிகம் பாடியதில்லை அப்படின்னு சொல்லி ஒரு உதாரணம். ஐயா அவர்களுக்கு விருது கொடுக்குறாங்க, அண்ணாமலை செட்டியார் விருது கொடுக்குறாங்க, சென்னையில கொடுக்குறாங்க, 1 லட்சம் ரூபாய் பணம் கொடுக்குறாங்க. நம்மளா இருந்தா நான்லாம் இப்ப விருது கொடுக்குறாங்கன்னு சொன்னாவே எவ்வளவு பணம் கொடுக்குறீங்க? ஏன்னா இப்ப விருது திரு வித்துக்கிட்டு இருக்காங்க. வரிசையா வாங்க, 40 பேர் வாங்கிக்க, 100 பேர் வாங்கிக்க, 200 பேர் வாங்கிக்க. விருதுங்கிறது யாரு கொடுக்கணும், யாரு வாங்கணும்னு ஒரு முறை இருக்கு. விருது யாருக்கு கொடுக்கணும் தெரியுங்களா? நான் ஒரு பல்கலைக்கழகத்துல பேராசிரியரா இருக்கனால சொல்றேன், விருதை அரசாங்கம் தர வேண்டும். அதே போல பல்கலைக்கழகங்கள் தர வேண்டும். அதற்கடுத்து விருது தருவதற்கு ஒரு இடம் இருக்கும் என்று சொன்னால் அது ஆதீனங்கள் தர வேண்டும். இந்த 3 இடத்திலும் தரக்கூடிய விருதுகளை தான் நம்முடைய பேருக்கு முன்னாடி போட்டுக் கொள்ள வேண்டும். அதான் ரொம்ப முக்கியம். இது நான் சொல்லல, எங்களுடைய பேச்சாளர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய பேச்சாளராக விளங்கி கொண்டிருக்கிற ராஜாராமையா அவர்கள் சொன்னார்கள். ராஜாராமையான்னு கேட்டேன், ஐயா உங்களுக்கு ஏதாவது பட்டம் இருந்தா சொல்லுங்க, நான் போட்டுக்கிறேங்க ஐயா. முனைவர்னு போடுங்க தம்பி. ஐயா நீங்க எவ்வளவு பெரிய பேச்சாளர், எத்தனை வருஷமா பேசிக்கிட்டு இருக்கீங்க, முனைவர் மட்டும் போடுறீங்களே தம்பி. அது ஒண்ணுதான் தம்பி எனக்கு பல்கலைக்கழகம் கொடுத்தது. எல்லா அமைப்போடு கொடுப்பாங்க, அந்த விருதெல்லாம் போட்டுக்க கூடாது தம்பி. பல்கலைக்கழகம், அரசாங்கம், ஆதீனங்கள் கொடுக்கிற விருதை மட்டும்தான் பேருக்கு முன்னாடி போட்டுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி ஐயா அவர்கள் சொன்னார்கள். அந்த வகையில ஐயா அவர்களுக்கு ஒரு விருது கொடுக்குறாங்க, 1 லட்சம் ரூபாய் பணம் கொடுக்குறாங்க. அந்த 1 லட்சம் ரூபாய் பணத்தை நம்மளா இருந்தா பிக்ஸ்டு டெபாசிட் பண்ணிருப்போம், ஏதோ ஒண்ணு பண்ணிருப்போம். அப்படியே வாங்கிய பணத்தை ஐயா அவர்கள் தருமபுர ஆதீன பாடசாலைக்கு என்று கொடுத்தார்கள் என்று சொன்னால் அந்த இடத்துல அவர்கள் வெறும் கொடை வடலாக வழங்கினார்கள். அது ரொம்ப முக்கியமங்க. தான் பரிசு பெறுவது முக்கியமல்ல, மற்றவர்களுக்கு பரிசளிக்கிற வகையில உயர்ந்தவர்களாக மாறி இருக்கிறார்கள் என்பது பெரிய விஷயம். அதையும் தாண்டி இசை ஆராய்ச்சி. ஐயா அவர்கள் இசையில தன்னை கரைத்துக் கொண்டது. நான் எடுத்து வச்சிருந்த விஷயங்கள்ல நெத்தியில பூசின சாணம் மதன்குமார் எடுத்துக்கிட்டார். அதனால நான் ரிப்பீட் பண்ண விரும்பல, சரிங்களா? நான் எழுதி வச்சிருந்தேன், தம்பி அந்த குறிப்பை பார்த்தாரான்னு தெரியல. சரி, யாரா இருந்தா என்ன,
நம்ம கருத்தை ஒன்றும் பிரச்சனை இல்லை, யூடியூப்ல பார்த்து நாங்க பேசுறதா இருக்கிறதா இருந்து போட்டோம். ஒரு சின்ன விஷயம் பாருங்களேன். ஐயா அவர்கள் தோடுடைய செவியன் அப்படிங்கிற பதிகத்துக்கு நட்டபாடை பண்ணிலே ஏன் ஞானசம்பந்த பெருமான் பாடினார் அப்படிங்கிற உதாரணம் சொல்றாரு பாருங்களேன். தோடுடைய செவியன் நட்டபாடியில தானங்க பாடுறாங்க, அதுதானே பாடுறாங்க. இன்னைக்கு இசை என்னென்னமோ அமைச்சு பாடுறாங்க. இந்த மேடையில் இருந்து கொண்டு நான் இசைத்துறைக்கு ஒரு ஒரு சின்ன வேண்டுகோள் வைக்கிறேன். இன்றைக்கு கர்நாடக இசை பாடுகிறோம், என்னென்னமோ இசையெல்லாம் பாடுகிறோம். தயவு கூர்ந்து திருமுறைகளை பண்ணிலே பாடுவதுதான் பொருத்தம். எப்படி என்றால் வைரத்தை தங்கத்திலே பதிப்பதை போல எல்லா இசையிலையும் பாடினா அவ்வளவு நல்லா இருக்காது, தெய்வீகம் இருக்காது. அந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒரு கடாட்சம் அப்படிங்கிறது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு என்னுடைய மனசு தோணுகிறது. அப்ப அது பண்ணொன்று இசை பாடினால்தான் சிறப்பா இருக்கும். ஐயா அவர்கள் ஏன் தோடுடைய செவியனை நட்டபாடை பண்ணிலே அவர்கள் பாடினார்கள் என்பதை பற்றி ஒரு விஷயம் சொல்றாரு பாருங்களேன். ஒரு விஷயம் சொல்றாரு. நட்டபாடை பெண்ணுக்கு சுரம் 5 சுரமா. ஏதாவது சந்தேகம்னா நம்முடைய உதுவா முன்ஜல் சத்குரு ஐயான்னு கேட்டுக்கோங்க. 5 சுரம். ஷ க ம ப நீ 5 சுரம் இருக்கா? ஏன் 5 சுரம் வச்சு பாடினார்? 5 சுரம் உடைய நட்டபாடை பெண்ணிலே பாடினார் என்று கேட்டால், ஞானசம்பந்த பெருமானுக்கு மறைமுகமாக சுவாமிக்கு வணக்கம் சொல்ல வேண்டும் என்கின்ற ஒரு வரி ஒரு நினைப்பு பெற்றிருக்கிறது. என்ன நினைப்பு என்று கேட்டால், எப்படி நம்முடைய சேக்கிழார் பெருமான் எந்த ஒரு புராணத்தை பாடினாலும் பாடுகின்ற போது தன்னுடைய ஆத்மார்த்த மூர்த்தியாக வைத்திருக்கிற தில்லை நடராஜ பெருமானை தாண்டவம் புரியவல்ல தம்பிரானார் கண்பர், அன்பர்னு சொல்லணும், சிவபெருமான கண்பர். ஆனா தாண்டவம் புரியவல்ல தம்பிரானார் கண்பர்னு நாங்க தில்லையில சுவாமிக்கு ஒரு சல்யூட் போடுவாரோ, அதை போல ஐயா அவர்கள் பஞ்சாட்சரத்தை சொல்லணும்னு ஆசை. யாருக்கு? நம்முடைய ஞானசம்பந்த பெருமானுக்கு மறைமுகமாக ஸ்வரத்திலாவது 5 அந்த நம்முடைய பஞ்சாட்சர மந்திரம் இருக்க வேண்டும் என்பதற்காக 5 சுரமுடைய நட்டபாடை பண்ணை பயன்படுத்தினார்கள் என்று ஒரு ஆய்வின் மூலமாக நம்முடைய ஐயா அவர்கள் சொன்ன நுட்பத்தை படிக்கிறதுக்கு நேர்ந்தது. இது ஐயா அவருடைய பெரிய விஷயம். இது ஒரு பக்கங்க. இதெல்லாம் வைத்து பார்க்கிற போது ஞானசம்பந்த பெருமானுடைய வாழ்க்கையை தன்னுடைய அவருடைய வாழ்க்கையை அடியொட்டி தன்னுடைய வாழ்க்கையை வைத்துக் கொண்டார் நம்முடைய ஐயா அவர்கள் என்று சொல்லலாம். ஒரே ஒரு சின்ன விஷயங்க, எனக்கு திடீர்னு இப்ப தோணுது. இப்ப சாப்பாட்டு நேரம் வந்துருச்சுல, என்ன சொல்லும் போதே தம்பி சரியான நேரத்துக்கு முடிச்சிருங்க அப்படின்னா, எனக்கு சரியா 45 நிமிஷம் தான் நான் பேசுவேன். ஏன்னா நான் ஸ்கூல்ல வாத்தியாரா இருந்தேன். 45 நிமிஷம் தான் ஒரு பாட வேலை. எங்களுக்கு மறுபடியும் பெல் அடிச்சா மட்டும் தான் பேச்சு வரும், சரிங்களா? அதனால நான் இன்னொரு 3-4-5 நிமிஷத்துல முடிச்சிருவேன். சாப்பாட்டு நேரம் பாடுவதில் எனக்கு ஒரு நுட்பம். ஐயா அவர்கள் 1000 குறுந்தகடுகள் பாடினார்கள்ல, அதுக்கு எத்தனை நாள் அவர் விரதம் இருந்தாரு எனக்கு தெரியல. பாட்டு பாடணும் அப்படின்னு சொன்னா ஐயாட்ட சத்குரு ஐயாட்டையும் கூட கேட்டேன், ஐயா பாடும்போது சாப்பிட்டுட்டு பாடுவது சரியா எப்படிங்கய்யா? ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே சாப்பிடணும் தம்பி, ஏங்கய்யா? இல்லைன்னா ஸ்வரம் வர்றதுக்கு பதிலாக ஏப்பம் வருமாங்கய்யா அப்படின்னு கேட்டேன். உண்மைங்க, பாடுவது சாதாரண விஷயம் இல்லை, அடி வயிற்றிலிருந்து பாடணும். நான் இப்ப இசை கத்துக்கலாம்னு சொல்லிட்டு இசை கத்துக்கலாம்னு சொல்லக்கூடாது, நான் கத்திக்கிட்டு இருக்கேன்னு சொல்லலாம். இந்த சாப்பாசா சொல்லி கொடுக்குறாங்க, எனக்கு சாவும் வர மாட்டேங்குது, பாவம் வர மாட்டேங்குது, அவ்வளவு கஷ்டங்க. அப்படி தன்னுடைய வாழ்க்கையை இசைக்காக அர்ப்பணித்துக் கொள்வது என்பது அவருக்கு மட்டும்தான் முடியும், எல்லாருனாலும் முடியாது. அதனால அந்த இசையில அவ்வளவு சிறந்தவர்களாக விளங்கினார்கள். ஒரே ஒரு நுட்பத்தை சொல்லி நான் நிறைவு செய்யறேன். பேசிட்டே இருந்தாங்க இல்ல ஐயா, பேசிக்கிட்டே இருங்க அப்படின்னாரு. எனக்கு அப்போ ஒரு பயம் வந்துருச்சு. ஒரு மேடையில பேசிட்டு இருக்கும் போது அமைச்சர் வரும் வரை பேசவும் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் ஒரு பேப்பர் கொண்டு வந்து கொடுத்தாங்க. எனக்கு என்ன பயம்னா, அமைச்சர்ல நாளைக்கு வர்றாரு வச்சுக்க என்ன பண்ண முடியும்? அந்த வகையில எனக்கு சனிதான வரா. ஆனால் உண்மையாக நம்முடைய சைவ சமயத்தினுடைய மாபெரும் அமைச்சை செய்து நம்ம எல்லாம் அமைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சன்னிதானங்கள், திருமுறை கண்ட சன்னிதானங்கள் இன்னும் சில மணித்துளிகள் எழுந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு கரம் கூப்பி திருவே வருக, சிவஞான தெளிவே வருக என்று இப்பொழுதே நம் வணக்கத்தை சொல்லிக் கொள்ளுவோம். சன்னிதானங்கள் உண்மையிலேயே பாத்தீங்களா, இதுதான் பொருத்தம், ஒரு பெரிய பொருத்தம். இன்னைக்கு அழைப்பதில் என் பேரை போடல, எனக்கு தெரியும். நான் இந்த நிகழ்ச்சிக்கு வருவதாக இன்னொரு ஐயா வருவதற்கு பதிலாக நான் பேசினேன். இத்தனை பேர் பேசுகிற போது சன்னிதானங்கள் இங்கு எழுந்துள்ள போகிறார் என்று சொன்னால் எப்பேற்பட்ட பொருத்தம்! இதுதான் திருவுருள் என்பது, ஐயா அவர்கள் திருவுருள் என்பது. அப்படி ஒரே ஒரு சின்ன செய்தியை சொல்லி நான் நிறைவு கொண்டு வர போறேன். இப்ப ஞானசம்பந்த பெருமான் சீர்காழியில 3 வயசு குழந்தையா இருக்கிற போது அப்பாவோட குளத்துக்கரைக்கு வர்றேன்னு சொல்றாரு. குளக்கரைக்கு வர்றேன்னு சொல்றாரு இல்லையா? எல்லா வீட்லயும் குழந்தைகள் சொல்லுவது தானே.
சரி வா அப்படின்னு அழைச்சிட்டு போறாரு. அழைச்சிட்டு போன உடனே அப்பா என்ன பண்றாரு, குளத்திலே மூழ்கி நீராடுறாரு. குழந்தை அப்பா குளத்தில மூழ்கி இருக்காருன்னு குளத்தை பார்த்து அழணும். ஒரு சாதாரண குழந்தையா இருந்தா அப்படித்தான் அழணும், அப்படிதான் அழணும். இந்த குழந்தை குளத்தை பார்த்து அழல, கோபுரத்தை பார்த்து அழுது. அப்பா குளத்துல மூழ்கி இருக்காருன்னு அப்பாவை பார்த்து அழுத, திருத்தோணிபுரம் கோபுரத்தை பார்த்து அம்மே அப்பான்னு எழுதாரு. ஏன் அப்படின்னு கேட்டா எங்க ஐயா சொல்வேந்தர் ஐயா சொல்வார்கள், இவரே சம்சார சாகரம், அதாவது உலகியல் வாழ்க்கை என்கின்ற சாகரத்திலே மூழ்கி விட்டார். இவரை தனக்கு குருநாதராக தனக்கு ஒரு வழிகாட்டியாக எடுத்துக்கொண்டால் வளர முடியாது. இவரை விட்டுவிட வேண்டும் என்று விட்டுவிட்டு திருத்தோணிபுரம் கோபுரத்தில் இருக்கக்கூடிய இறைவனை பார்த்து இவர்தான் உண்மையான தந்தை தாய் என்று நினைத்து பாடினார் என்று ஐயா அவர்கள் சொல்வார்கள். சரிங்க, இந்த பாடுவதற்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு சம்பாஷணை நடக்குது, அதை பத்தி சொல்றேன். இப்ப அப்பா சிறு கோல் கொண்டு ஓச்சி கேட்கிறார், யார் தந்த எச்சில் பாலை உண்டாய்? நம்ம ஆச்சாரமா இருக்கணும், அபச்சாரம் பண்ணிட்டியே, எச்சில் பாலை உண்டாய் அப்படின்னு கேட்கிற போது என்ன சொல்லியிருக்கணும்? இவர் வந்தாரு, இவர் கொடுத்த பால் அப்படின்னு தானே சொல்லியிருக்கணும். கேள்வி என்ன, கொஸ்டின் என்ன? யார் கொடுத்த பால்? இவர் கொடுத்த பால் அப்படின்னு தானே முடிக்கணும். ஆனா அப்படி முடிக்கலையே. அவர் என்ன பண்ணினார், சாமி வந்தாரா, சாமி எப்படி இருந்தாரு, தோடு போட்டிருந்தாரு, திருநீர் பூசி இருந்தாரு, பிறை வச்சிருந்தாரு, விடையின் மீது வந்த தோடுடைய செவியன் விடையேறி ஓர் தூவெண்மதி சூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர்கள்வன் ஏழுடைய மனதால் முறை நான் பணிந்த தருள் செய்த வீடுடைய பரமாபுரம் ஏவிய பெம்மான் இவன் என்றே அப்படின்னார். இப்ப அந்த கொஸ்டினுக்கு இது ஏன்சர் வச்சுக்கிட்டீங்கன்னா ஃபுல் மார்க் கொடுக்க முடியுமா? கேள்வின்னு கேட்டாரு, யார் கொடுத்த பால்? இந்த பாலை பத்தி அவர் சொல்லலையே, உணவை பத்தி தானே கேள்வி. உணவை பத்தி கேட்காம உணர்வை பற்றி பேசுகிறார். உண்மையான பக்தி என்பது இது என்று கேட்டால் உணவிலே தொடங்குவதாக இருந்தால் உணர்விலே நிறைவுறுவதாக இருக்க வேண்டும். நம்முடைய உணவு நேரத்திலே சன்னிதானங்கள் ஞான உணவு வழங்குவதற்காக இங்கு எழுந்திருக்கிறார்கள். சன்னிதானங்களை இங்கிருந்தே எழுந்து நின்று அனைவரும் வரவேற்புமாக. இவ்வாறாக நம்முடைய பக்தி என்பது பலனிலே தொடங்கினாலும் நாம் பக்தி என்பது பலனுக்காக செய்யாமல் பக்தியை முக்தியை கூட நம்முடைய பெரிய புராணம் சொல்லுகிற போது வீடும் வேண்டா விரலில் விளங்கினார். வீடு பெற்று கொண்டு கொடுக்குறியா, வேண்டாம் என்று சொல்லி துச்சம் என்று தூக்கி வீசுகிற அளவிலே நாம் பக்தி செலுத்தினோம் என்று சொன்னால்தான் உண்மையான சைவத்தை நாம் பின்பற்றுகிறோம் என்று பொருள். அந்த வகையிலே உண்மையான சைவத்தை பின்பற்றிய ஞான களிராக இருந்தவர் நம்முடைய தருமபுரம் ஐயா அவர்கள் ஒருபோதும் பலனுக்காக பாடாமல் பரமனுக்காகவே பாடியவர். அந்த பரமனுக்காகவே பாடிய ஐயா அவர்களை பரமனையே பாடுவார் என்று சுந்தரமூர்த்தி நாயனாருடைய வார்த்தைகளிலே சொல்லி ஐயா அவர்களை பற்றியும் திருமுறைகளை பற்றியும் சிந்திப்பதற்கு வாய்ப்பளித்த அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றி மலர்களை காணிக்கையாக்கி, அடியேனுடைய பொழிவிலே சொற்பிழையோ பொருட்பிழையோ செய்கை பிழையோ இருந்தால் பெரியோர்கள் குற்றங்களை குணங்களாக கொள்ளுமாறு வேண்டி, தற்போது மணி 1 விட்டது, என்னுடைய பேச்சும் நன்றாகிவிட்டது. நம்முடைய மத்திய பிரதேசம் வயிறு காலியாகிவிட்டது, உத்தரப்பிரதேசம் மூளையை சரியாக சிந்திக்க முடியாத நேரம் என்பதால் இந்த அளவிலே என்னுடைய நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.